எங்கள் விரல்கள் இப்போது துப்பாக்கியின் ட்ரிக்டரில் இருக்கிறது. இப்படி ஒரு அதிரடியான மற்றும் ஆக்ரோஷமான எச்சரிக்கையோடு ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் போர்க்களத்தில் நேரடியாக குதித்திருக்கிறார்கள். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்கனவே பதற்றம் தணலாக கொதித்துக் கொண்டிருக்கும் வேளையில் இப்போது ஏமனில் இருந்து இஸ்ரேலை நோக்கி முதன்முறையாக ஏவுகணை ஏவப்பட்டு இருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சுமார் 4 வாரங்களுக்கு முன்பு ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பிறகு இந்த மோதல் இப்போது ஒரு மிகப்பெரிய பிராந்திய போராக உருவெடுத்து உள்ளது உலக நாடுகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஏமன் ஹவுதி அமைப்பின் இராணுவ செய்தி தொடர்பாளர் யாகுயா சாரி ஒரு தொலைக்காட்சி உரையில் பேசும்போது, அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ ஈரானுக்கு எதிராக போரை தீவிரப்படுத்தினால் நாங்கள் சும்மா இருக்கப் போவதில்லை என்று மிக தெளிவாக கூறியுள்ளார். குறிப்பாக செங்கடல் பகுதியை ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு பயன்படுத்தினால் சர்வதேச கடல்வழி பாதைகளை தடுத்து நிறுத்துவோம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஏமனின் இந்த அறிவிப்பு வெறும் வார்த்தையால் அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணை உலக அரசியலில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. ஏமனின் இந்த நேரடி தலையீடு ஏன் இவ்வளவு முக்கியமானது என்று பார்த்தால், அவர்களின் நீண்ட தூர தாக்குதல் திறனும் உலக வர்த்தகத்தின் உயிர் நாடியாக இருக்கும் செங்கடல் பகுதியை முடக்கும் வலிமையும் தான். ஏற்கனவே லெபனான் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளில் உள்ள ஈரான் ஆதரவு அமைப்புகள் இந்த மோதலில் இணைந்துள்ள நிலையில் இப்போது ஏமனும் இணைந்திருப்பது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. இதற்கிடையில் ஆசிய பகுதியில் சீனாவின் கடும் எதிர்ப்பையும் மீறி பிலிப்பைன்ஸ் நாட்டில் அமெரிக்கா தனது ஏவுகணை ஏவுதளங்களை அமைக்க திட்டமிட்டு வருவதும் உலக நாடுகள் ஒரு மிகப்பெரிய ஆயுத போட்டியை நோக்கி தள்ளப்படுவதை காட்டுகிறது. மறுபுறம் காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் பாலஸ்தீனம் மற்றும் லெபனான் மீதான தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்றும் ஹவுதிகள் வலியுறுத்தி வருகின்றனர். ஏமனின் இந்த ஏவுகணை தாக்குதலும் அவர்களின் தொடர் எச்சரிக்கைகளும் மத்திய கிழக்கில் ஒரு புதிய போர் முனையை திறந்துவிட்டு உள்ளன. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த மிரட்டலுக்கு எப்படி பதிலடி கொடுக்கப் போகிறார்கள்? இது ஒரு 3ஆம் உலகப் போருக்கு வித்திடுமா அல்லது அமைதி பேச்சுவார்த்தைகள் எட்டப்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.